முதல் கவிதை வந்து எப்படின்னா, அனைவரோட பேச்சின் தொடர்பும் காதலை பற்றி இருந்து நான் அதை பற்றியே சொல்கிறேன். பள்ளி பருவ காதல். தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஓமையோடு ஓமிக்க நீயே ஊமையானவள். பள்ளி பருவத்தில் அரும்பு மீசை படகையில் குறும்பு காதல் ஒன்று விதைத்து நடி. குறும்பு காதல் என்பதால் பள்ளியில் படிக்க சென்றதையே மறந்து நடி. கல்வி பாடங்கள் கற்க வந்த நான் உன் விழிகளில் காது பாடங்களை கற்றேன் நடி. எனது எழுதுகோளின் மைத்துளிகளில் இருந்து புத்தகத்தின் கடைசி பக்கம் வரையாவும் அது உனது பெயரை உச்சரிக்கும்படி. கரும் பலகையை பார்க்க வேண்டிய என் இரு விழிகள் கரும்பூந்தலை பார்த்து கொண்டிருந்ததடி. என் விழி ஏங்க உன் விழி என்னை பார்க்க இதுவரை நான் காணாத சுகத்தை கண்டேனடி. நீ வந்து என்னிடம் பேசும் நேரம் என் விழி இரண்டும் முகவரி இல்லாதது போல் அங்கும் இங்கும் சுத்தி சுத்தி அலைந்ததடி. தோளோடு தோல் உரசி சுண்டு விரல் காலம் பிடித்த அந்த தருணம் மரணம் வரையிலும் மறக்காதடி என் காதலி. இது ஒரு கவிதை. நேற்று நைட்டு ஒரு கவிதை எழுதுனேன். அதாவது என்னன்னா, மனசுக்குள்ள ஒரு கடை இருக்கு. அந்த கடையோட வியாபார நோக்கம் எதவாக இருக்கு, அதோட நாளின் சுழற்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மனக்கடை வியாபாரம். எனக்குள்ளே மனக்கடை என்று ஒன்று திறந்து வைக்க அதில் வெற்றிகள் வெறிச்சோடி இருக்க தோல்விகள் மட்டும் ஏராளமாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது. வெற்றிகளுக்காக பேரம் பேசும் நேரம் இதுவும் இல்லை. தோல்வியின் காரணங்கள் எதுவாக இருப்பினும் அது எப்போதும் நிரந்தரமும் இல்லை. வெற்றி என்ற ஒன்று வந்த பின் வெற்றியின் விற்பனைக்கு விளம்பரங்கள் கூட தேவையில்லை. இங்கு வெற்றியின் வெற்றிடத்தை நிரப்ப தோல்வியின் காரண இடத்தை கண்டறிவதே மனக்கடையின் நோக்கமாக உள்ளது. அந்த மனக்கடையின் வியாபாரத்திற்கு தாராளமாய் எழுதினேன் வாசகங்கள் பல ஏராளமாய். அதுதான் வியாபாரத்திற்கு நான் போட்ட முதலும் கூட. எண்ணம் நன்றாய் அமைதல் வேண்டும், அதை தீட்டிய வண்ணம் நானாய் அமைதல் வேண்டும். மனம் சற்று உழைக்க வேண்டும், காணும் காட்சி அறிந்து பிழைக்க வேண்டும். அகத்தில் தோட்டமைத்து வளர்க்க ஒரு நல்ல விதை வேண்டும். விதையை விதைக்க ஆழ்மறிதல் வேண்டும். விதையை விதைக்க ஆழ்மறிதல் வேண்டும். விதைத்த விதையாவும் விருட்சமாய் மாறுவதில்லை என்ற புரிதலும் வேண்டும். விதையை விதைக்க விரும்புகிறேன், என்ன விதை என்று தெரியாமலே, ஆனாலும் விதைப்பேன். முளைத்தால் விதை தொடர்கதை, இல்லையில் இது வெறும் கவிதை என்று நான் எழுதிய வாசகங்களின் நீட்சி என் ஒவ்வொரு நாளின் சுழற்சி. ஒரு சிறு கடையில் லாப நட்டங்களை குறித்து வைப்பது போல நாமும் நம் மனக்கடையில் வெற்றி தோல்களை குறித்து வைப்பது அவசியமே. அதற்காக மனக்கடையின் வியாபாரத்திற்கு நானே ஒரு பாதையை வகுத்து அதில் என் திறமையை பெருக்கிக் கொள்ள தோல்விகளை சற்று கழித்து வெற்றிகளை கூட்டும் போது இறுதியாக கிடைக்கப் பெறுவது ஒரு நல்ல தெரிதலும் ஒரு அழகான துணிதலும்.